சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால், சட்டம் ஒழுங்கை சரி செய்யாவிட்டால் போராட்டம், தவேக ஆர்ப்பாட்டத்தில் விஜய் எச்சரிக்கை. இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீர்கள் என்றால், சென்னை மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு சென்னையில் விஜய் தலைமையில் தவேகவினர் ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து திருப்புவனம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு தவேக சார்பில் கட்சித் தலைவர் விஜய் தலைமையில் சென்னையில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 4 ஆண்டுகளில் காவல் மரணங்களுக்கு ஆளான 24 பேரின் குடும்பத்திற்கும் இதில் பங்கேற்றனர். இதனையடுத்து தமிழகம் முழுவதும் இருந்த 10,000க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். சரி வேண்டாம், நீதி வேண்டும் என்ற வசனம் அடங்கிய பாதைகளை அரசு எதிராக கோஷம் எழுப்பினர். இதனையடுத்து பார்க்கும் பொழுது அப்பொழுது விஜய் பேசியது அஜித்குமார் எளிய குடும்பத்தை சேர்ந்த இளைஞர் என்றுதான் கூறப்படுகிறது. அந்த சாதாரண குடும்பத்திற்கு நடந்த கொடுமைக்கு முதல்வர் மன்னிப்பு கோரினார் என. அது தவறு அல்ல. ஆனால் திமுக ஆட்சியில் போலீஸ் விசாரிக்கும் போது 24 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த குடும்பத்திற்கும் நிர்வாணம் தர வேண்டும். இப்போ பார்த்தீர்கள் என்றால், அண்ணா பல்கலைக்கழகம் வழங்கும் முதல் அஜித்குமார் வழக்கு வரை அனைவருக்கும் நீதிமன்றம் தலையிட்டு திமுக அரசை கேள்வி கேட்கிறது. நீதிமன்றம் தான் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் எதற்கு? ஆட்சி எதற்கு? முதல்வர் பதவி எதற்கு? வெற்று விளம்பர மடல் திமுக அரசு இப்பொழுதே சரி செய்யாவிட்டால் அரசு கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்றுதான் கூறப்படுகிறது. இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது கூட்ட நெரிசல்களில் ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்தனர். அவர்களை போலீசாரும் தொண்டர்களுக்கும் மீட்கும் முதலுதவி அளித்தனர். ஆர்ப்பாட்டத்தை வீடியோ எடுக்க ட்ரோன் பறக்கவிடப்பட்டது. இதற்கு அனுமதி பெறாததால் போலீசார் ட்ரோன்களை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது சட்டம் ஒழுங்காக சரியாக செய்யாவிட்டால் போராட்டம் தவேக செய்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் தான் சொல்லப்பட வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது என்று. அடுத்த வார இன்னும் சுவாரஸ்யமாக நிகழ்ச்சிக்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.